ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். இந்த கதை அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்காவில் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி எலிமெண்ட்ரி, மிடில், ஹை ஸ்கூல் அப்படிலாம் இருக்காது. அவங்க கிராஜுவேஷன், அண்டர் கிராட் அந்த மாதிரிலாம் வித்தியாசமான வேறு டெர்மினாலஜிஸில் அதை அழைப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் லாக்கர் அப்படின்னு ஒரு வசதியும் இருக்கும். அதாவது அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க வச்சுக்கலாம். நம்ம பசங்க மாதிரி இது அவ்வளோ பெரிய மூட்டையை அவங்க தினமும் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போது இந்த கதையில் வர ஒரு மாணவன் அவன் ஸ்கூல் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவன் ஸ்கூல்லேருந்து வந்துக்கிட்டுருக்கிறான். கையில் கொஞ்சம் புத்தகங்கள், வாயில் ஒரு விசில், அதோடு அவன் ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மாணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பாஷையில் சொல்லணுன்னா ஒரு ஹை ஸ்கூல் பையன், 9th 10th படிக்கிற ஒரு பையன். அவனுக்கு முன்னாடி வேறு ஒரு பையன், இவனுடைய கிளாஸ் பையன் ஒருத்தன் கை நிறைய புத்தகங்கள் தூக்க முடியாமல் தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கிறான். அப்போது இவங்க பின்னாடி இருந்து ஒரு குரூப் ஆஃப் குட்டி பசங்க வேகமாக ஓடி புத்தகங்கள் தூக்கிட்டு போயிட்டுருக்குற அந்த பையன் மேலே மோதி புத்தகங்கள் கீழே விழுந்து, அந்த பையனும் கீழே விழுந்து, அவன் போட்டிருந்த மூக்கு கண்ணாடியும் கீழே விழுந்துருச்சு. அப்போ இந்த பையன் பின்னாடி தானே வந்துட்டுருக்கான். நம்ம பையன், நம்ம கதாநாயகன், நம்ம மாணவன், அவன் அந்த பையனை பார்க்குறான். பார்த்தா அந்த பையன் முகத்தில், கண்களில் அப்படி ஒரு சோகம், அப்படி ஒரு கவலை. இவன் உடனே, டேய் ஏண்டா, இரு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக போய் சிதறி கடந்த புத்தகங்களை எடுத்து கொடுக்கறது, அவன் மூக்கு கண்ணாடியை முதல்ல எடுத்து கொடுக்கறது அப்படின்னு அவன் ஹெல்ப் பண்ணுறான். அவன் மூக்கு கண்ணாடியை எடுத்து இவன் கொடுத்து புத்தகங்களை எடுத்து கொடுக்கும்போது அந்த பையன் இவனை ஒரு நன்றி பொங்க பார்க்குறான். ஹிஸ் ஐஸ் ஆர் ஃபில்டு வித் கிராட்டிடியூட். அந்த சோகமா இல்லை அந்த நன்றியா என்னமோ ஒரு உணர்ச்சியில் நம்ம பையன் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹாய், நான் உன்னை கிளாஸில் பார்த்துருக்கேன். உன் பேர் கைலி தானே? ஆமாம், என் பேர் கைலி தான். அப்புறம் இங்கே தான் இருக்கியா? ஆமாம், இந்த இடத்துல தான் இருக்கேன். அட, என் வீடு அங்கே கிட்ட தான்ப்பா இருக்குது. ஓகே, ஏன் இவ்வளோ புத்தகங்களை தூக்கிட்டு வந்துட்டுருக்க? நீ லாக்கர்லேயே வைக்கலாம்ல, அதுவும் இது ஃப்ரைடே ஈவினிங் வேறு, 2 நாள் ஸ்கூல் கிடையாது, எதுக்காக நீ இவ்வளோ தூக்கிட்டு வரேன்னு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அந்த பையன் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான். இல்லை, எனக்கு புக்ஸு வேணும், ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு இவன் சொல்கிற 10 வாக்கியத்துக்கு அவன் ஒரு வாக்கியம்தான் பதில் சொல்கிறான். ஆனாலும் இவங்க 2 பேரும் அவங்க வீடு வரைக்கும் போகிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே போகும்போது அந்த நம்ம பையன் என்ன கேட்குறான், ஹேய் நீ நாளைக்கு என்ன பண்ணுற? வா, என் ஃப்ரெண்ட்ஸோட நாம் ஃபுட்பால் விளையாடலாம். ஃபுட்பாலா? என்னை விளையாட கூப்பிடுறியா? ஆமாம், ஃபுட்பால் விளையாட தான் கூப்பிடுறேன், வா. சரி, நான் வரேன் அப்படின்னு தயங்கி அந்த பையன் ஒத்துக்கிறான். யார்? கைலி ஒத்துக்கிறான். ஸோ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த வீக்கெண்டு ஃபுல்லாக ஃபுட்பால் விளையாடுறது, படிப்பு பற்றி பேசுறது, அப்புறம் இப்போ சினிமா பார்க்குறது, மற்ற விஷயங்கள் அப்படின்னு அவங்களுடைய பொழுது போயிடுது. இதில் கைலியை அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது, அந்த பையனுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சி போகுது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல கேங் ஒன்று ஃபார்ம் ஆகுறாங்க. அப்படியே பெரிய ஸ்கூல், அண்டர் கிராட் 11th 12th படிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்புறம் 4 வருஷங்கள் இப்படியே ஓடுது. அவங்க இப்போ காலேஜ் அவங்க சூஸ் பண்ணணும். நம்ம பையன் டியூக் காலேஜுக்கு போகிறான், அவன் ஜார்ஜ் டவுன் காலேஜுக்கு போகிறான். பட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. இப்போது அவங்க ஸ்கூலில் வேலிடிக்டேரியன் செரிமனி நடக்குது. அவங்க காலேஜ் முடிவு பண்ணால் கூட அவங்களோட ஃபைனல் டே இன் ஸ்கூல் வேலிடெக்டோரியனாக கைலியை தான் செலக்ட் பண்ணுறாங்க எல்லாரும். கைலி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அப்போ கைலி என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் இப்படி சந்தோஷமாக உங்கள் எல்லாராலையும் பாப்புலர் பாயின்னு சொல்லிட்டு வழங்கப்படுறேன்னா அதுக்கு ஒரு முக்கிய சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் ஒருத்தனை சந்தித்தேன் அப்படின்னு முதல் நாள் அந்த புக்ஸை கீழே போட்டு சந்தித்தான் பார்த்தீங்களா, அதை சொல்கிறான். ஏன் அதை சொல்கிறான்னா, என் வாழ்க்கையே வெறுத்து போய் நான் ரொம்ப ஒரு சோகத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன். அந்த வீக்கெண்ட் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும், தற்கொலை செய்துக்கணும்னு இருந்தேன். ஆனால் என்னுடைய நண்பன், மை பெஸ்ட் பால், மை பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னை மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம பையன் திரும்பி பார்த்தா கைலியோட அப்பாவும் அம்மாவும் இந்த சேம் கிராட்டிடியூட் லுக்கோட நம்ம பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய செய்கைகள்
அதுவும் நண்பர்களாக இருக்கட்டும், தெரியாத ஒரு மனிதர் தான், யாராக இருந்தாலும் நம்மளுடைய செய்கைகள் நமக்கே தெரியாமல் அந்த இன்னொரு பர்சனுக்கு அவ்வளோ இம்பேக்டை கொடுக்குது. ஸோ நம்ம ஆக்ஷன்ஸ் எப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸாக இருக்கணும், நம்மளுடைய லாங்குவேஜ், நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட், அவங்க உங்களை நல்ல விதமாக பாசிட்டிவாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நாம் நடந்துக்க போகிறோமா, இல்லை மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.